ஐயா, மனசு வருத்தப்படக்கூடாது. நான் உங்கள் மகன், உங்களை பற்றி. சங்கர், நீ எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அது விரசமாக கூட இருக்கலாம் ஐயா மற்றவர்களுக்கு. ஐயா, அதை எந்த கேள்வி வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஐயா, உங்கள் மகன் இப்போது உங்களை பற்றி வெளியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரம் என் தந்தைக்கு புத்தி பேதளித்து விட்டது. அவர் பேசுவதை நம்பாதீர்கள். இதனால தான் நீங்கள் கோச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதை அவர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் இன்னும் இந்த சமூகத்தை நேசிப்பவர் என்றும் நீங்கள் அளிக்கக்கூடிய நேர்காணல்களிலிருந்து நான் பார்க்கிறேன். நான் சமூகத்துக்காக உருவாக்கிய இந்த கட்சி சுயநலனுக்கு பலியாகிவிடக்கூடாது என்பதற்காக தான் நீங்கள் இப்போது தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு நான் இதை கேட்கிறேன். என் தந்தைக்கு புத்தி பேதளித்து விட்டது. அவர் வயதான காலத்தில் சொல் பேச்சு கேட்காமல் இந்த கட்சியை நாசம் செய்வதற்காக இப்படி அவருக்கு பிடித்த நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு இப்படி பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார் என்று உங்களது மகன் விமர்சனங்களை செய்து வருகிறார். இதற்கு உங்கள் பதில் என்ன? அப்படியப்பா, அதாவது சங்கர், இது எப்படி சொல்கிறது, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டோமே என்ற வருத்தம் ஏற்படத்தானே செய்கிறது.